ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அழகான கடல் அம்மை பத்தின கதையை தான் சொல்ல போறேன். நம்ம ஊர்ல எத்தனையோ கடல் இருந்தாலும் இப்ப நம்ம பார்க்க போற கடல் ரொம்ப அழகாவும் அதே சமயம் ரொம்ப ஆழமானதாகவும் இருக்கும். இந்த கடலோட ஆழத்துல ஒரு அழகான சின்ன ஆமை மெதுவா நீந்திட்டு இருந்துச்சு. அந்த ஆமையோட இதயம் துணிச்சலாவும் வேகமாகவும் இருந்தாலும் அதோட உடம்பு மெதுவா தான் நகரும். ஒரு நாள் அந்த ஆமைக்கு ஒரு செய்தி தெரிய வந்துச்சு. அது என்னன்னா, கடலோட அடியில ஒரு விதமான ஒளி வீசுற கடல் முத்து இருக்குன்னும், அந்த முத்துக்கு இருளை நீக்கி ஒளிய பரப்புற அற்புதமான சக்தி இருக்குன்னு தெரிய வந்துச்சு. அந்த அதிசயமான கடல் முத்த ஒரு பெரிய நண்டு காவல் காத்துட்டு இருக்குமா. அதை கேட்ட உடனே அந்த ஆமை மனசுக்குள்ள யோசிச்சது, இந்த முத்து தன்னோட காட்டுக்கும் கடலுக்கும் இரவு நேரத்துல ஒளி தர உதவும்னு நினைச்சது. அதனால அந்த ஆமை அதோட துணிச்சலான பயணத்தை ஆரம்பிச்சது. அந்த ஆமை கடலுக்குள்ள நீந்தி போய் கடலோட ஆழத்துக்கு போச்சு. அங்க அழகான பவளப்பாறைய பார்த்துச்சு. வண்ண வண்ண மீன்கள் எல்லாம் அந்த ஆமைய பார்த்து ஆச்சரியப்பட்டுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே கடலோட இருட்டு அந்த ஆமைய ரொம்பவே பயமுறுத்திருச்சு. ஆனாலும் அந்த ஆமை முன்னேறி போச்சு. கடைசியா கடலோட ஆழத்துல அந்த ரகசிய இடத்தையும் கண்டுபிடிச்சிருச்சு. அங்க பிரகாசமான ஒளி தெரிஞ்சது. அது அந்த முத்து தான். ஆனா பக்கத்துல ஒரு பெரிய நண்டு அத காவல் காத்துட்டு இருந்துச்சு. நண்டு பாக்குறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அதோட நகம் எல்லாம் கத்தி மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் அந்த ஆமை கொஞ்சம் கூட பயப்படல. ரொம்ப துணிச்சலோட புத்திசாலித்தனமா முத்து எடுக்கிற இடத்துக்கு போச்சு. கடுமையான போராட்டத்துக்கு அப்புறமா அந்த ஆமை தன்னோட பொறுமையாலையும் தைரியத்தாலையும் அந்த நண்டை ஜெயிச்சிடுச்சு. அந்த முத்தையும் பாதுகாப்பா எடுத்துட்டு வந்துருச்சு. அந்த நாள்ல இருந்து கடலோட அடிப்பகுதி எப்பவும் வெளிச்சமா மின்னுச்சு. எல்லா கடல்வாழ் உயிர்களும் ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. பாத்தீங்களா குட்டீஸ், இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்னா, உண்மையான செல்வம் தங்கமோ வைரமோ இல்ல, நம்மோட உண்மையான துணிவும் மன வலிமையும் தான். சரியா குட்டீஸ்?